ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு துவரம்பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு. இதை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பீர்க்கங்காயில் இந்த மாதிரி பீலர் வச்சு மேலே இருக்கக்கூடிய இந்த நாரை இப்படி எடுத்துடணும். இப்படி எல்லாத்துலேயுமே இந்த நாரை இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பீர்க்கங்காவுக்கு கூட்டு வச்சுக்கலாம். இந்த தோலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சு துவையலும் அரைச்சிக்கலாம். இப்போ பீர்க்கங்காவில் இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோலை தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சு துவையல் பண்ண போகிறோம். உள்ளார இருக்க இந்த ஸ்கின்னை கட் பண்ணி போட்டு கூட்டு வைக்க போகிறோம். பருப்பில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 minutes கொதிக்க வச்சுருந்தோம். இதில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பீர்க்கங்காயை இதில் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரே ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு 5 பல்லு பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு தூள், பெருஞ்சீரகத்தூள். அது ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் லைட்டாக மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி இருக்குல்ல, அந்த மிளகாய்த்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதை 2 விசில் விட்டு, ஏற்கனவே பருப்பு ஒரு 5 minutes வெந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம லைட்டாக 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூட்டுன்றதுனால தான் நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு இந்த 3மே கலந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ துவரம்பருப்பு மட்டும் நீங்கள் போட்டு வைக்கும்போது அது சாம்பார் கன்சிஸ்டன்சி மாதிரி தெரிஞ்சிடும். அது என்னதான் இருந்தாலும் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த 3 பருப்பும் கலந்து போட்டு வைக்கிறோம். பூண்டு நம்ம இடித்து போடும்போதும் அந்த கூட்டு அப்படின்றதுக்கான ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை இப்போ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை இப்போ 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு நம்ம இறக்கிட்டு தாளிப்பை கொடுக்கலாம். இதில் வேணும்னா நம்ம மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், அது கம்பல்சரி கிடையாது. மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு தான் இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பீர்க்கங்காய் இருக்கிற இடமே தெரியாமல் குழஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம தாளிப்பை போட்டுடலாம். அடுப்பில் ஒரு வானலை வச்சு தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிச்சதுக்கப்புறம்
இதில் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். அது ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, உடனேவும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் கூட்டு எப்படி இருக்குன்ட்டு.